श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरुपदद्वन्द्वमवाङ्मनसगोचरम् रक्तशुक्लप्रभामिश्रमदर्क्यं त्रैपुरं महः नारायणं पद्मभुवं वसिष्ठं दक्षिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदासशिष्यं श्रीशङ्कराचार्यपदास्मद्प्रपादं जगत्सामलकं च शिष्यं तं दोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्रितं कुङ्कुमपरागशोनं कुवलयनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वस्त्रयसे नित्यं वस्तुवामाङ्गसुन्दरं यदस्त्रिजीयं विदुषां दुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथमङ्गेरुगद्वयं वरिवस्यारगस्यस्य दीपिका क्रियते ध्वना विद्यानां च मनोनां मनुसङ्ख्यानां च विदानाम् उपदेष्टादिगिरिदारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः सेन निर्मितः तत्र दुर्घटना शब्दः अर्थः संक्षिप्तकथ्यते। आत्माभिन्नदिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मकुतचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनाथ कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। சமஸ்த குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரத்ன கிரந்தம் உபாசகர்களுக்கு அத்தனை பேருக்குமே அவசியம் தேவைப்பட்டு என்னென்னலாம் தேவையோ உபாசனைக்கு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்படியே வருஷிச்சுட்டார். பாசுரானந்தநாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்கரராயர் அவர் எழுதின கிரந்தங்கள்ல முக்கியமான கிரந்தமா இருக்கக்கூடிய வரிவஸ்யா ரகசியம், அதுல ரொம்ப உத்கிருஷ்டமான முதல் பாகத்தை பார்த்துட்டு 15 விதமான அர்த்தங்களை காயத்ரி பூர்ண அர்த்தம் அதுலேருந்து ஆரம்பிச்சு வரிசையா 15 அர்த்தங்களை பார்த்தோம். சாரமா மகா வாக்கியார்த்தத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பூர்வ அவகாசத்துல. மேல சக்தி லட்சண அந்யதர போத்யார்த்தேஷு அவிவாத உக்திஹி அப்படின்னு ஒரு 17 ஸ்லோகங்கள்ல சொல்லி, இதுக்கப்புறம் வித்யா குரு குலைக வேத்யத்துவம் அப்படிங்கிறத சொல்லி குரு கிட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு இதோட இந்த கிரந்தமானதை பூர்த்தி பண்றார். எடுத்துட்டா கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வரிவஸ்யா ரகசியத்தினுடைய கடைசி கட்டத்துக்கிட்ட வந்திருக்கோம் குரு கிருபையில. முக்கியமா இதுல அவர் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வித்தியினுடைய லட்சியம் என்ன, எதுக்கோசரம் இந்த வித்தியை எடுத்துக்கிறோம், குரு கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கும் பொழுது எந்த லட்சியத்தோட அதை வாங்கிக்கிறோம், அப்படி வாங்கிக்கும் போது குருவனுடைய அனுகிரகத்துல பரிபூர்ண அனுகிரகத்திலேருந்து ஆதி குருவா இருக்கக்கூடிய
தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பிரவாகமானது அப்படியே பிரவகிச்சு அந்த அருள் பிரவகிச்சு வந்து பரம்பராகதமாக நம்ம குருநாதாளனுடைய வரைக்கும் வந்து அப்படியே தங்கி நிற்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வித்யானத அவர் சத் பாத்திரமாங்கிறத மட்டும் தெரிஞ்சுண்டு பரம கருணையோட அத அந்த வித்யைய தானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். அப்படியாக தானம் வாங்கின்ற இந்த வித்யைய எப்படி பிரகாசப்படுத்தணும், எப்படி நம்ம வந்து ஆத்ம பிரகாசத்துக்கு இது பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பிரதானமா இந்த வித்யையில அவர் சொல்லிட்டு வந்திருக்கார். இது சொல்லி பூர்த்தி பண்ணும் போதும் இந்த விஷயத்த சொல்லி பூர்த்தி பண்ண போறார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் சக்தி லட்சண அந்யதர போத்தியார்த்தேஷு அவிவாத உக்திஹி அப்படின்னு முதல் ஸ்லோகம். 17 ஸ்லோகம் இருக்க போறது. இதுல முதல் ஸ்லோகமானது சக்தியா லட்சணயா வாயே ஏ அர்த்தா தர்ஷிதா மனோரஸ்ய தேஷு ந கோபி விவாதः பிரத்யக்ஷேனைவ சித்தத்வாத். சக்தியா லட்சணயா வா ஏ அர்த்தா ஏ அர்த்தா தரிசிதா மனோரஸ்ய. மனு அப்படின்னா இந்த மந்திரம், இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய இந்த வித்யை இருக்கே அதை மனுன்னு சொல்றோம். அந்த மனுவை அர்த்தத்தை பார்த்துன்னு வந்திருக்கக்கூடிய காலங்கள்ல சில விஷயங்களை சக்தியினாலையும் ஒரு சில விஷயங்களை லட்சணைகளாலும் அர்த்தங்களை சொல்லியிருக்கா. அவைகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயமானது இந்த பிரம்ம வித்யை. அப்படி அப்பாற்பட்ட அந்த பிரம்ம வித்யைய இந்த சக்தியினாலையும் லட்சணத்தினால மட்டுமே தெரிஞ்சுன்ற முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பதம் இருக்கு, அதனுடைய அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பதம்னு ஒன்று சொல்றோம், அந்த பதத்துக்கு ஒரு அர்த்தம்னு ஒன்று சொல்றோம். அந்த பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப், அதுக்கு விருத்தி அப்படின்னு பேர். இப்ப இந்த இடத்துல சக்தி விருத்தி லட்சண விருத்தி அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லி, வாஸ்தவத்துல ஒரு பதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்தோம்னா வியாக்கரண ரீதியா, என்ன இந்த இடத்துல வியாக்கரணத்தை பத்தி ஒரு 2-3 ஸ்லோகத்துல வியாக்கரண விஷயமா தான் எடுத்துட்டு போறார். அதனால அந்த வியாக்கரண விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னாதான் கொஞ்சமாவது அது என்ன சொல்ல வராருன்னு புரியும். வியாக்கரணம் படிச்சவாளுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா புரியும். ஒரு பதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பதத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது பலவிதமான விற்த்திகளோடு சேர்த்து சொல்ற வழக்கம். அது அபிதா விற்பி, லட்சணா விற்பி, வியஞ்சனா விற்பி அப்படின்னு 3 விதமாக இருக்கும். ஒரு பதத்துக்கு சொல்லக்கூடிய அர்த்தமானது 3 விற்த்திகள்ல சொல்லி அந்த அர்த்தத்தை புரிய வைக்கலாம். அப்போ அபிதா விற்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அபிதா விற்த்தியே 3 விதமா சொல்லுவா. அந்த அபிதா விற்த்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய தாத்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு அந்த தாத்துவை வச்சுண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அது அபிதா விற்பி. லட்சணா விற்பி அப்படிங்கிறது இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. ஒரு விஷயத்தை சொல்லி அத மாதிரி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இண்டிகேட்டிவா லட்சணையை சொல்லி ஒரு விஷயத்துக்கு ஒரு பதத்துக்கான ஒரு அர்த்தத்தை சொல்றது. வியஞ்சனா விற்பி அப்படிங்கிறது சஜஸ்டிவ் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அத ரெண்டுத்தினுடைய சாமியமாகவும் அபிதாவிருத்தியையும் லட்சணாவிருத்தியையும் சேர்த்து ஒரு விஷயத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. இப்படியாக வியாக்கரண ரீதியா இந்த மாதிரியாலாம் சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா இந்த பஞ்சதசியில சொல்லியிருக்கக்கூடிய இந்த 15 விதமான அர்த்தங்கள் இருக்கு, இதுல ஒரு அக்ஷரத்துக்குமே ககாரம், ஏகாரம், ஈகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னொன்னுமே தனித்தனியாகவே பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஒரு கூட்டத்தையும் தனித்தனியாகவும் இந்த லட்சணைகள்னால என்னங்கிறத ஏற்கனவே அர்த்தங்கள் சொல்லும் போது விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இப்போ
கலெக்டிவா மொத்தமா 15 அக்ஷரத்தையும் சேர்த்து ஒரே அர்த்தமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இதுல என்ன சொல்ல வர்றார், சக்தியினாலேயோ லட்சணையாலேயோ ஏ அர்த்தா தரிசிதா மனோரஸ்ய, இந்த மனு பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய இந்த காதி வித்யன்னு சொல்லக்கூடிய இந்த மனு இருக்கு, இத சக்தியாலேயோ லட்சணையாலேயோ ஏ ஏ அர்த்தா தரிசிதா தேஷு கோபி விவாதः கோபி ந விவாதः, கொஞ்சம் கூட எந்த ஒரு விவாதமும் இதிலே கிடையாது, எந்த வித ஒரு ஆட்சேபனையும் இதிலே கிடையாது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷேனேவ சித்தத்வாது, இவைகள் பிரத்யட்சமாகவே நமக்கு இது பரபிரமஸ்வரூபத்தை சொல்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டதுனால, எது பிரத்யட்சமா நமக்கு தெரியலையோ அந்த விஷயத்தை தான் இவா லட்சணையினாலேயோ சக்தியினாலேயோ சொல்லி புரிய வைக்கணும். பிரத்யட்சமாகவே இந்த மந்திர ஜபம் பண்ணும் பொழுது ஞானமானது சித்திக்கிறதுனால, இவைகள்லாம் பிரத்யட்சமாகவே தெரியறதுனால இதுல எந்த விதமான விவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். சக்தியா லட்சணையா வா ஏ ஏ அர்த்தா தரிசித மனோரஸ்ய தேஷு ந கோபி விவாதः பிரத்யக்ஷேனைவ சித்தத்வாத் ஏ புனரிஹ பாவார்த்தாதயः ஷடர்த்தா மனோருக்தாः தேஷு யதி சக்தி பக்தி நஹி சம்பவத ததாபி கா ஹானிஹி. முக்கியமா சக்தியினால் அப்படின்ற பதத்தை சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாச்சியார்த்தத்தை தருவது. சக்தி அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, வாச்சிய அந்த வாக்கிலிருந்து வர அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய நமக்கு புரியக்கூடிய ஒரு அர்த்தமானத சக்தி அப்படின்னு சொல்றோம். பக்தி அப்படிங்கிறது அதனுடைய லட்சியார்த்தத்திலிருந்து தருவது. லட்சியார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது பக்தி. இதுல வியக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வியஞ்சனத்தை தருவது. வியஞ்சனம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது. இவை மூணு சேர்ந்து அப்பாற்பட்டது சிவவச்சனம் உக்திகி அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாத்திலையும் சேர்ந்து நமக்கு புரிய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாக்க அத மகான்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடையது. ஏ புனரிக பாவார்த்தாதயா ஷடார்த்தாக மனோருக்தாக, இதுக்கு முன்னாடி பாவார்த்தாதி அப்படின்னு சொல்றதுல இருந்து 6 விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்காரு. ஷடார்த்தாக மனோருக்தாக, இந்த பஞ்சதசைன்னு சொல்லக்கூடிய மனுவுல 6 விதமான அர்த்தங்கள், பாவார்த்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்காரு. அவைகள் எல்லாம் ஏ புனரிக பாவார்த்தாதயः ஷடர்த்தா மனோருக்தாः தேஷு யதி சக்தி பக்தி நகி சம்பவத சம்பவ ததாபி காஹானிஹி. இப்போ இதுலேருந்து 6 விதமான அர்த்தங்கள் அவள் சொல்லியிருக்கிறது எல்லாமே வியஞ்சன ரூபமான அர்த்தங்கள் இதுல இருக்கு. இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அப்படி இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு ஹானியும் இதுக்கு வராது. பாவார்த்தங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் சக்தி, பாவார்த்தங்கள், மனோரதாக, இந்த மனுவுக்கான அர்த்தங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்லியிருக்காரு. இதனால எந்த விதமான ஹானியும் இதுக்கு கிடையாது அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு மேல ஆஸ்தா மன்யா விருத்தி லட்சணையா தத்கிரகஸ்து மனோஹ சிவவச்சனேன பவிஷ்யதி யத்வைஷா சக்திரேவாஸ்து ஏதஸ்மாத் அயமர்த்தோ போத்தவ்ய இதி ஈஸ்வரே இச்சத்வாத். சக்தி அர்த்தம், சக்தியிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய விருத்தியானது என்ன அப்படின்னா வாச்சியார்த்தத்தை தருவது. இந்த மந்திரத்தினுடைய வாச்சியார்த்தத்தை கொடுக்கிறது சக்தி. பக்தி அப்படிங்கிறது லட்சியார்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. வியக்தி அப்படிங்கிறது வியஞ்சனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, ரெண்டுத்திலிருந்து சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாமுமே இந்த இடத்துல எப்படி அப்படின்னா இதுக்கு அப்பாற்பட்ட தத்துவமாக பரபிரம்மஸ்வரூபமானது வாக்குனாலையும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னதுனால ஒரு வாச்சியார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரங்களை வச்சுண்டு இந்த அர்த்தங்களுடைய லட்சியார்த்தமானது பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு தானாவே ஒரு பூர்வபட்சத்தை கேட்டுண்டு
அதுக்கு ஒரு சம்பந்தம், இதுக்கு அத சமாதானம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈஸ்வரனே சிவவச்சனேன பவிஷ்யதி. சிவனே இந்த மாதிரி அர்த்தங்களை மனசுல வச்சுட்டு தான் இந்த இடத்துல இந்த அக்ஷரங்களை மந்திரங்களாக மனுவாக சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம பார்த்தோமே, திருஷதியில இருக்கக்கூடிய நாமாக்கள்ல சக்தி அக்ஷரங்கள் சிவாட்சரங்கள்னு பார்த்தோம். சக்தி அக்ஷரங்கள் எல்லாத்தையுமே சிவனுடைய வச்சனத்திலேருந்து வந்தவைன்னு பார்த்தோம். அப்போ அந்த அக்ஷரங்கள்லாம் அவர் சொல்றாரு, அது எப்படி சொல்றார் அப்படின்னா, அவர் இதுதான் இந்தந்த அக்ஷரங்களுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது சித்தமாக சிவவச்சனேன பவிஷ்யதி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே இதரோ ஜனாக ரொம்ப சயத் பிரமாணம் குருஷே லோகஸ்தத் அனுவர்த்ததே அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம். ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியவா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்னா அவ என்ன சொன்னாலோ அது அப்படியே மற்றவா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி. சிவவச்சனேன பவிஷ்யதி, சிவனே இந்த அக்ஷரங்களை இதனுடைய அர்த்தங்களை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அர்த்தங்கள் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லிட்டதனால் சிவவச்சனேன பவிஷ்யதி யத்வைஷா சக்திரேவாஸ்து ஏதஸ்மாத் அர்த்தோ போத்தவ்ய இது ஈஸ்வர இச்சத்வாது. அதனால ஈஸ்வரனுடைய இச்சையினால் இந்தந்த அக்ஷரங்களுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தீர்மானமாக சொல்லப்பட்டதனால் இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆக ஒவ்வொரு அக்ஷரமுமே பரபிரம்மஸ்வரூபமே, அதனுடைய மொத்த ஸ்வரூபமும் பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னு தனித்தனியா ஒரு சில அக்ஷரங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா மொத்தமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு அடுத்ததான ஒரு ஸ்லோகம். அதுல என்ன சொல்ல வர்றார், பிரதிபத அர்த்த விசேஷஜ்ஞேனாபி யஸ்த அகண்ட வாச்யஸ்ய அர்த்தோ அபி அகண்ட ரூபோ விசிஷ்டம் அதிரிக்தமிதி ஹி சித்தாந்தः. ஆசேச்சக வியக்தியாதி பதாஸ்தாம் பதத்வமபி. ஒரு சில வியாக்கியானங்களை சொல்லி பதங்களை சொல்லி இதுக்கான அர்த்தத்தை சொல்ல வரார். ஒரு தனித்தனியா ஒரு சில அக்ஷரம் தனித்தனியா ஒரு சென்டென்ஸ்னு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா ஒரு சில அர்த்தங்கள் இருக்கும். அதனுடைய மொத்த அர்த்தம்னு வேற ஒண்ணா இருக்கும். அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய மொத்தமா இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அதுக்குள்ள பிரயோகப்படுத்தியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் தனித்தனியா வெவ்வேறு அர்த்தங்களை சொன்னாலும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம்னு ஒண்ணு தனியா இருக்கும். அத மாதிரி பிரதிபத அர்த்தம் விசேஷேன அஜ்ஞானே அபி, ஒரு பதத்துக்கும் தனித்தனியாக ககாரம்னா என்ன, ஏகாரம்னா என்ன, ஈகாரம்னா என்னன்னு தனித்தனியாக ஒரு அக்ஷரத்துக்கும் தனித்தனியாக இந்த பதங்களுக்கும் தனித்தனியாக நமக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் பிரதிபத அர்த்த விசேஷ அஜ்ஞானேய அபி யஸ்தாது அகண்ட வாக்கியஸ்ய, மொத்தமாக 15 அக்ஷரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் இருக்கு, ஒரு வாக்கியம் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்தா கூட போரும். தனித்தனியா நமக்கு தெரியாட்டாலும் மொத்தமான அர்த்தம் பரபிரம்மஸ்வரூபத்தை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டா கூட போறோம். பிரதிபத அர்த்த விசேஷ அஜ்ஞானே அபி அஸ்ய அகண்ட வாக்கியஸ்ய அர்த்தோபி அகண்ட ரூபோ விசிஷ்டம் இது ரிக்தமிதி சித்தாந்தः. இதுல என்ன சொல்ல வர்றார், தனித்தனியா ஒரு பதத்துக்கும் அர்த்தம் நமக்கு தெரியாவிட்டாலும் மொத்தமான அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மொத்தமான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுண்டு பாவம் பண்ணினா கூட இதனுடைய பர்பஸ் ஆனது சர்வாயிடுது. இதுல அவர் சிவன் சொல்ல நினைக்கக்கூடிய அர்த்தம் என்னவோ அது இந்த இடத்துல சித்திச்சிரும் அப்படின்னு சொல்ல வர்றார். இதுல தனித்தனியா இருக்கக்கூடிய அர்த்தத்துல
அதிருஷ்டம் அப்படின்னு ஒரு 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 விஷயத்த சொல்ல வரப்போறார். என்னன்னா ஆசேச்சகம், ஆசேச்சனகம், ஆசேச்சனகம்னு ஒரு பதம் இருக்கு. அதுலேயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லையற்ற திருப்தி தருவது அப்படின்னு அர்த்தம். அதனுடைய டிக்ஷனரி மீனிங் எடுத்துன்னு பார்த்தா கூட, கோஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்து பார்த்தாலும் ஆசேச்சனகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு எல்லையற்ற திருப்தி தருவது அப்படின்னு அதுக்கான அர்த்தம் இருக்கு. ஆனா போதும்னு எனக்கு கூடிய ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கு, அதனால அது மனநிறைவு, போரும் எல்லாமே போறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மனநிறைவு அப்படின்னு அர்த்தமானது சங்கேதமாக அதுல தெரிகிறது. ஆனா ஆசேஜனகம்னு சொல்றதுனால நம்ம எப்படி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமோ அத மாதிரி இன்னொரு பதம் என்ன சொல்றார், வியாப்தியாதி இப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்னால தனித்தனியாக வேற அர்த்தத்தை நிகண்டு சொல்லக்கூடிய அர்த்தமானது வேறமாக இருந்தாலும் அதனுடைய லட்சியார்த்தமானது வேற ஒண்ணுத்தை குறிக்கும் அப்படின்னு சாதாரணமான லௌகிக விஷயங்கள்லயே ஒரு பதத்துக்கும் தனித்தனியா வெவ்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் மொத்தமா சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவோ அதைத்தான் நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆசேஜனகம் அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ற மாதிரியோ வியாப்தியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் நாம் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக அதனுடைய அர்த்தம் என்னவோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வியாக்கரணத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரீதியாத்தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவைகளுக்கு அப்பாற்பட்டு சிவவச்சனம் சிவனானவர் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இவைகளை சொல்லியிருக்காரோ அந்த அர்த்தங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 15 விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டவை எல்லாமுமே சிவவச்சனேன சித்தம். சிவன் எப்படி அதை தியானம் பண்ணணும்னு சொன்னாரோ அந்த விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பஞ்சதசியினுடைய மந்திரத்துக்கு முழு அர்த்தம் தனித்தனி பத அர்த்தத்தை விட முழு அர்த்தமானது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு புரிய வைக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல ஏகஸ்ய அநேகார்த்தா திருஷ்டா ஹரிசைந்தவாதிஷு பதேஷு அன்யதம் ஏகத் ஐகாவகதௌ பிரகரண தாத்பர்யயோः விசேஷகதா பிரகிருதே து சர்வபோத்யஸ்ய அஷ்டத்வான்னோ விசேஷகாங்க்ஷா அத்தவா சகலார்த்தேஷு அபி சக்யைக்யம் புஷ்பதந்த பதவதிஹ. 2 ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார், ஏகஸ்ய அநேகார்த்தா திருஷ்டா ஹரி சைந்தவ. ஹரி அப்படின்ற பதத்துக்கு சாதாரணமாவே ஒரு பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்படி ஹரி அவரே 2 பதத்தை சொல்லி காமிக்க வரார். ஹரி அப்படிங்கிற பதத்துக்கு நிகண்டு ரூபமாகவே விஷ்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குரங்கு, ஹரி அப்படின்னா ராவணனுடைய அந்த சைன்யத்துல இருந்த ஒரு வகையான குரங்கு அப்படின்னு ராமாயணத்துல சொல்லிட்டு போறார். குரங்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சிங்கம், சிம்ஹ அப்படின்னும் ஹரிங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்திரன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் பிரதிக்கும். ஒரு சில இடங்கள்ல ஹரிங்கிற பதத்தையே இப்படி பலவிதமான அர்த்தங்களை ஒரே பதமானது அர்த்தத்தை கொடுக்கும். ஹரின்னு சொல்லக்கூடிய ஒரு பதத்துக்கு விஷ்ணுன்னு அர்த்தம் பண்ணலாம், குரங்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம், சிம்ஹம்னு அர்த்தம் பண்ணலாம், இந்திரன்னு அர்த்தம் பண்ணலாம். இப்படி ஒரே பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா அதை என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த கான்டெக்ட்ல ஒரு விஷ்ணு கோவிலுக்குள்ள போய் ஹரையே நமஹ அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அந்த கான்டெக்ட்ல விஷ்ணுவைத்தான் இவர் நமஸ்கரிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போமே தவிர குரங்க நமஸ்கரிக்கிறார், சிங்கத்தை நமஸ்கரிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அத மாதிரி ஒரு அக்ஷரத்துக்கும் தனித்தனியாக பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்தந்த கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். ஆக இவைகள் எல்லாமுமே ஒரு பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்துக்கும் பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்தந்த கான்டெக்ட்ல
அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அர்த்தத்தை எடுத்துக்கணுமோ அப்படி சிவன் ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்காரோ அந்த விஷய ரூபமாக நீங்க அர்த்தத்தை எடுத்துட்டு பாவத்தை தரிச்சுக்கணும். ஜபம் பண்ணும் போது அந்த மாதிரியான பாவங்களை தரிச்சுக்கணும். ஏன்னா ககாரம் அப்படின்னு சொன்ன பிரம்மா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். ககாரம்னு சொல்லி அதே பதத்துக்கு வேற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ககாரம் வரும் பொழுது அதையே விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அப்போ ஒரு இடத்துல ககாரமானது பிரம்மாவாரது, ஒரு இடத்துல ககாரமானது விஷ்ணுவாரது அப்படின்னா ஒரே அக்ஷரத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா அந்தந்த கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல ஏகஸ்ய அநேகார்த்தா திருஷ்டா ஹரிஹி சைந்தவஹ வாதிஷு பதேஷு ஹரி சைந்தவம் அப்படின்னு இருக்கக்கூடிய பதங்களுக்கெல்லாம் அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமோ அத மாதிரி அந்யதம ஐகாவகதோ பிரகரண தாத்பர்யயோ விசேஷகதா அந்தந்த தாத்பரியத்துல அந்தந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு எப்படி அர்த்தத்தை எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். பிரகிருதே து சர்வபோதஸ்ய இஷ்டத்வான்னோ விசேஷகாங்க்ஷ்யா அதவா सकलार्थेषु अपि शक्यैक्यं पुष्पदन्त பதவாது இஹ புஷ்பதந்தௌ அப்படின்னு சொன்னா சூரியன் சந்திரன் இவைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது புஷ்பதந்தௌ அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணுவா. புஷ்பதந்தௌ அப்படின்னு சொன்னா சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவா. அத மாதிரி பிரகிருதே அதே மாதிரி அஸ்வினோ அப்படின்னு சொன்னா அஸ்வினோ குமாரர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து அஸ்வினோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல தனித்தனியா ரெண்டு பேர் இருக்காளே அவளுக்கு தனித்தனியா என்ன பேருப்பா அப்படின்னா நாசத்யா தஸ்ரஹா அப்படின்னு அவளுக்கெல்லாம் தனித்தனியாக பேர் இருந்தாலும் அஸ்வினோ அப்படின்னு சொன்னாக்க அவ ரெண்டு பேரையும் சேர்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி புஷ்பதந்தௌ அப்படின்னு சொன்னாக்க தனித்தனியாக சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து சொல்லக்கூடிய இடத்துல புஷ்பதந்தௌ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல பஞ்சதசியில இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில மனுல இருக்கக்கூடிய அக்ஷரங்களை சில அக்ஷரங்கள் சேர்த்து ஒரு கூட்டம்னு சொல்றோம். வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம் அப்படின்னு சொல்றோமே. அந்த சக்தி கூட்டம் அப்படின்னு சொன்ன பல பேர் அதுல என்ன ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பிரம்மாவனுடைய பத்னியா இருக்கக்கூடியவள் சரஸ்வதி வாக், இரண்டாவது இருக்கக்கூடிய ஹரி அந்த சக்தி, அதே மாதிரி சிவன் அம்பிகா இவைகளுடைய சமஷ்டி அப்படின்லாம் பார்த்துன்னு வந்திருக்கோம். இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே பதமாக ஒரே கூட்டம்னு சொல்றோம். அத மாதிரி புஷ்பதந்தௌ அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சந்திரனையும் சூரியனையும் சேர்த்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமோ அத மாதிரி சில இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சில உபமானங்களை சொல்லி சில அர்த்தங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்லியிருக்கோம். அதுல அந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர தனித்தனியாக புஷ்பதந்தௌன்னு சொன்னாக்க அதுல தனியா நம்ம சூரியன் அப்படின்னோ தனியா சந்திரன் அப்படின்னோ புரிஞ்சுக்காம சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து புஷ்பதந்தௌன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கூட்டம் அப்படின்னாலே அது இந்த 3 பேருனுடைய தம்பதி அப்படின்றத சேர்த்து வாக்பவ கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். அத மாதிரி சில இடங்கள்ல அந்த மாதிரியான அர்த்தங்களையும் பிரயோகப்படுத்தி சொல்லியிருக்கு. அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி பாவத்தை புரிந்துக்கோங்கோ. அதான் பிரகிருதேது சர்வபோதஸ்ய இஷ்டத்வான்னோ விசேஷகா ஆங்க்ஷா அதவா सकल अर्थेषु अपि सत्यैक्यं पुष्पदन्त பதவதி இஹ இப்படி புஷ்பதந்த அப்படிங்கிற பதத்தை எப்படி சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அத மாதிரி சில இடங்கள்ல கூட்டங்களாக புரிஞ்சுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருது. அதை அப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இவர் ஈஸ்வரன் எப்படி நமக்கு சொல்லி வச்சிருக்காரோ
அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்திலேருந்து அவர் புரிய வைக்கிறார். யத்ர பிரதிபதம் அர்த்தாஸ்தான் பிரத்யக்யாஸ்து வாக்கியத்வம் क्वचनान् अवांतर वाक्यम समास वाक्यम महावाक्यम பலவிதமான வாக்கியங்கள் இந்த இடத்துல அர்த்தங்கள் சொல்லின்னு வந்திருக்கிறார். காயத்ரி அர்த்தம், நாமார்த்தம் இப்படின்றதெல்லாம் இவைகள்லாம் வந்து வாக்கியார்த்தங்களாக சொல்லியிருக்கார், பிரயோகப்படுத்தி சொல்லியிருக்கார். சகுணார்த்தம், அவயவார்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் அவாந்தர வாக்கியம் அப்படின்ற அர்த்தங்கள் ரீதியாக சொல்லிட்டு வந்திருக்கார். சாமரஸ்யார்த்தத்துல சாமரஸ்ய வாக்கியம் அப்படின்னு அர்த்தத்தை சொல்லிட்டு வந்திருக்கார். கடைசியா இருக்கக்கூடிய கூட்டத்துல கடைசியா இருக்கக்கூடிய மகா வாக்கியார்த்தத்துல சர்வத்தையும் சேர்த்து ஒரே அர்த்தமாக மகா வாக்கியார்த்தமாக சொல்லியிருக்கார். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு அந்தந்த கான்டெக்ட்ல எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணுமோ அது மாதிரி வச்சனாது அவாந்தர வாக்கியம், சாமரஸ்ய வாக்கியம், சமாச வாக்கியம், மகா வாக்கியம் இப்படின்னு பலவிதமான வாக்கியங்கள் பிரயோகங்கள் பண்ணி இவைகளுக்கு அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அந்தந்த கான்டெக்ட்ல சிவன் எப்படி சொல்லி வந்தாரோ அதே ரீதியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவார்த்தங்களை மட்டும் நம்ம பாவிச்சு இந்த மந்திர ஜபத்தை ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல அவர் சொல்லியிருக்கார். எத்திர பிரதிபத அர்த்தம், எத்திர பிரதிபதம் அர்த்த தான் பிரத்யகாஸ்து வாக்கியார்த்தம் ஒவ்வொன்றுத்துக்கான வாக்கியார்த்தங்கள் எப்படி இருக்குன்னா கொச்சன அவாந்தர வாக்கியம், சமாச வாக்கியம், மகா வாக்கியம். சில இடத்துல சமாச வாக்கியமாக சொல்லியிருக்கார், சில இடத்துல மகா வாக்கியமாகவே சொல்லியிருக்கார், ஒரு சில அவாந்தர வாக்கியம் அப்படின்னு 3 விதமான பிரயோகத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார். அந்தந்த கான்டெக்ட்ல எந்த மாதிரியான அர்த்தங்களை சொல்லியிருக்காரோ அப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏகஸ்ய அநேகார்த்தே விநியோகாது அர்த்த பாகுல்யம் வேதே பகுஷः ஸ்வீகிருதம் அத்ர த்வேகத்ர விநியோகாது அகிலார்த்த போத நியமாதிருஷ்டம் பிரகல்பயாதி சித்தே பிரமாணதார்டே சகலம் கல்பியம் ஹி தத் அவிரோதாய. அந்தந்த பதங்களுக்கு எப்படி எப்படிலாம் அர்த்தங்கள் சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரோ அந்த லட்சியார்த்தங்களுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதிருஷ்டமான ஒரு பலனானது கிடைக்கும். அதிருஷ்டமான ஒரு பலன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த புருஷ சூக்தத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை சிவனுக்கும் பிரயோகப்படுத்தி ஆவாகனாதிகளை பண்ணலாம். அதையே பிள்ளையாருக்கு பண்ணணும்னாலும் பண்ணலாம், விஷ்ணுக்கு வேணாலும் அதையே பிரயோகமாக பண்ணலாம். வேதத்திலேயே ஒரு சில வாக்கியங்களை கொடுத்து இந்த பதமானது யாருக்கு வேணாலும் பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஏகஸ்ய அநேகார்த்தே விநியோக அர்த்த பாகுல்யம் அந்த மாதிரியான பிரயோகத்தின்படி ஒரே பதத்தையே ஒரு ககாரமானது ஒரு இடத்துல விஷ்ணுவை குறிக்கிறது, அதே ககாரமானது 2வது வாட்டி இன்னொரு கூட்டத்தில் வரும் பொழுது அதுவே விஷ்ணுவை குறிக்கிறது. ஸோ ஒரு இடத்துல ககாரமானது இங்க குறிக்கிறது, இன்னும் அதே அர்த்தமானது இன்னொரு இடத்துல அக்ஷரமானது வேற இடத்துல குறிக்கிறதுங்கிற மாதிரி ஒரே மந்திரமானது இந்தந்த தேவதைகளை குறிக்கிறதுன்னு நம்ம இந்தந்த எல்லா தேவதைக்கும் அதை பிரயோஜனப்படுத்த முடியும். அப்போ வேத பகுஷः ஸ்வீகிருதம் அத்ர கத்ர விநியோகாத்
அகிலார்த்த போத நியமோ நியமாதிருஷ்டம் பிரகல்பயதி பிரகல்பயதி சித்தே பிரமாணகார்யே சகலம் கல்பியம் ததவிரோதாய. அதுக்கு விரோதம் இல்லாமல் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேவதையினுடைய விஷயங்களை பத்தி சொல்றான்றதுக்கு வேதங்கள்ல இப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு அவிரோதாய விரோதம் இல்லாமல் இந்த இதுல சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் 16-15 விதமான அர்த்தங்களுமே அந்த வேத விகிதமாகவும் எங்கேயுமே அதுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி தான் அர்த்தம் பண்ணிருக்கு. இதுல எந்த விதமான சந்தேகமும் நிசந்தேகம் இல்லை, இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத சித்தமாக இந்த இடத்துல சொல்லி வேதம் கூறியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட அதிருஷ்டமான பலன் ஒண்ணு உண்டு, அதிருஷ்டமான ஒரு பலன் உண்டு. அந்த மாதிரி இதுலயும் அதிருஷ்டமான ஒரு பலன் ஒண்ணு உண்டு. அது என்ன அப்படின்னா ஞானம்ங்கிற பலனானது சித்திக்கிறது. ஞானம்ங்கிற பலமானது இந்த இந்த மனுவனுடைய இந்த அர்த்தங்களை புரிஞ்சுட்டு நம்ம ஜபம் பண்ணும் பொழுது இதனுடைய அதிருஷ்டம். இப்போ வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாக்கியமானது என்ன சொல்றார், ஒரு இந்த யஜ்ஞத்தை பண்ணினா இதனுடைய பலனானது சொர்க்க பிராப்தி, சொர்க்கமானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு 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 வாக்கியம். ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத. ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணினால் அவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கிறது அப்படின்னா இவனுக்கு எப்படி கிடைக்கும் சொர்க்கமானது அப்படிங்கிற ஜன்யம்னு ஒண்ணு இருக்கு, ஜனனம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சொர்க்கம் இந்த கர்மாவை பண்றதுனால் இந்த யஜ்ஞத்தை பண்றதுனால் இவனுக்கு பிரயோஜனமானது, இவனுக்கு அந்த சொர்க்காதி பலன் கிடைக்கிறது. சொர்க்க அப்படிங்கிறது அதிருஷ்டமான ஒரு பலன். இதெல்லாம் வேதத்திலேயே சொல்லியிருக்கப்பட்ட இந்த கர்மாவை பண்ணினா இந்த பலன் அப்படின்னு வேதங்களே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில வாக்கியங்கள். அதிருஷ்டமான பலன். அப்போ இது எப்ப கிடைக்கும்? அந்த அதிருஷ்டமான பலனானது உனக்கு எப்படி கிடைக்கும், எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த இந்த ஜென்மாவில் இவன் இந்த இடத்துல பண்ணின ஜோதிஷ்ட ஹோமத்துக்கு அதிருஷ்டமான அந்த பலனானது எப்ப கிடைக்கிறது அப்படின்னா இந்த பிராண வியோகம் ஆனதுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துல ஜனிச்சு அந்த இடத்துல அவனுக்கு அந்த பலனானது கிடைக்கிறது. ஜோதிஷ்டோமத்தினால இவனுக்கு சொர்க்ககாமோ யஜேத அப்படின்னா அவனுக்கு அதனுடைய பலனானது இங்கேயே கிடைக்கிறதான்னு கேட்டா அதிருஷ்டமான பலன் உடனே கிடைக்காது. இவன் இன்னொரு வாட்டி அந்த இடத்துல ஜனிச்சு அந்த பலனை அவன் அனுபவிக்கணும். ஆனா இந்த மந்திரத்தினுடைய பலன் இருக்கு அதிருஷ்ட பலனாக இருந்தாலும் இவைகள் இந்த பிரபஞ்சத்துல இங்க இருக்கும் பொழுதே இதனுடைய பலனானது இங்கேயே அதிருஷ்டமான ஞானத்தை சித்திச்சு இங்கேயே அவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறத இங்கேயே பார்க்கலாம். ஆக இந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில கர்மாக்களினுடைய அதிருஷ்டமான ஒரு பலனானது இங்கேயே கிடைக்கும்னு இல்லை, திருப்பி ஜனன 800 ஆட்டு ஜனனம் எடுத்து அந்த இடத்துல அதை அனுபவிச்சு திருப்பி வரணும். ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதிருஷ்டமான பலன்தான், ஆனா இங்கேயே அனுபவிப்பான் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய அதிருஷ்டமான ஒரு பலன் அப்படின்னு சொல்ல வர்றார். யாகஸ்ய சொர்க்கம் பிரீதி சம்சித்தே. இதுல அவதாரிக்க ஒண்ணு கொடுத்திருக்கார். சித்தியில் பிரமாணத்தின் வலிமையை திருஷ்டாந்தரத்தில் மூலமாக கூறுகிறார். எப்படி சொல்றார் அப்படின்னா யாகஸ்ய சொர்க்கம் பிரதி சம்சித்தே ஹேதும் அத்பாவே ததனுபத்தியம் நிரசித்தும் அலௌகிக அபூர்வம் அபி கிளிப்தம். இப்ப சொன்ன விஷயம்தான். ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ யஜேத். ஜோதிஷ்டோமம் பண்றதுனால இவனுக்கு சொர்க்கமானது பிராப்தியாகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுல இவன் திருப்பி இன்னொரு இடத்துல பிறந்து ஜனனம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இன்னொரு வாட்டி அந்த சொர்க்கத்தினுடைய இதை அனுபவிக்கிறதுக்கு பிறப்பான். அதிருஷ்டமான பலன். ஆனா இங்க என்ன எப்படி இருக்குன்னா தத் அனுபத்தியம்
நிரதः நிரசிதும் அலௌகிகம் அலௌகிக அபூர்வம் அபி கிளிப்தம். இப்படியாக இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது இந்த பண்ணினதனுடைய ஒரு புண்ணியமானது ஏற்பட்டு அதனுடைய விசேஷமான இன்னும் ஒரு விஷயமானது கிடைக்கிறது, பிராப்தியானது கிடைக்கிறது. ஆனா இந்த மந்திரத்தை ஜபம் பண்றதுனால இந்த மாதிரி பாவங்களை வச்சுண்டு மந்திர ஜபத்தை பண்றதுனால அதிருஷ்டமான பலன்கிறது வேற ஒன்றும் இல்லை. குரு கிருபையினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் தத் ஞானாது இங்கேயே அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். அடுத்தது முன்னாடி சொல்லி இருக்கக்கூடிய 15 விதமான அர்த்தங்களை சமஷ்டியாக இந்த இடத்துல கொடுக்கிறார். வித்யா வர்ணே வித்யா வர்ணே யத்தோத்தாரஹ காலஸ்தது உச்சாரஹ உற்பத்தி ஸ்தானம் தத்யன்னோ ரூபம் ஸ்திதி ஸ்தானம் ஆகாரஹ ஸ்வம் ரூபம் விபாவ்யம் அர்த்தோந்தரங் அங்கானி. என்ன சொல்லுகிறார்? இந்த இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி முதல் பாகத்திலும் 2வது பாகத்திலும் சமட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கோ அவைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுவோ அதை இப்ப திருப்பி ஞாபகப்படுத்துறார், பூர்த்தி பண்ண போறார். இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கார். முடிக்கக்கூடிய தருணத்துல இதுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதையெல்லாம் ஞாபகப்படுத்துறார். இந்த வித்யில வர்ணங்கள் 58 வர்ணங்கள். உத்தாரம் கோஷாதீஷக ஸ்ரீகண்டாரூடா அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்லி இருக்கக்கூடிய 58 வர்ணங்கள். காலம் 31 மாத்திரைகள், 3 லவம் குறைந்தது. இதனுடைய காலம் எத்தனை நேரம் அப்படின்னு சொன்னோம்னா 31 மாத்திரைக்கு 3 லவம் குறைந்தது. இந்த பஞ்சதசி சுத்த பஞ்சதசி மந்திரமானது 31 மாத்திரா காலத்துக்கு 3 லவம் குறைந்தது அப்படின்னு சொன்னது ஞாபகப்படுத்துறார். அதை நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது அதனுடைய காலமானது 29 மாத்திரைகளுக்கு 1 லவம் குறைந்தது அப்படிங்கிறத மனசுல நம்ம வச்சுண்டு அத்தனை உச்சாரண காலங்கள் ஏற்படுறதா அப்படிங்கிறத நம்ம தியானிச்சு சொல்லணும். போராட்டத்துக்கு இதுல இப்ப பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான விஷயங்களை சொல்லி அந்த வைகரியானது வெளியாகும் இடம் அதனுடைய நம்மளுடைய வெளியில வரும் பொழுது சில ஸ்தானங்கள் மூலாதாரத்திலேருந்து வருது, சிலது மூர்த்தினிலேருந்து வருது. இப்படின்னு தான் அந்த உச்சாரணமானது அந்த ஸ்வரமானது வைகரி ரூபமாக வெளியில வரும் பொழுது எந்த ஸ்தானங்களை தாலுலேருந்து வருது, தாலு தந்தம் அப்படின்னா வெவ்வேறு ஸ்தானங்கள்ல இருந்து இருக்கிறதெல்லாம் சொன்னார். அதை ஞாபகப்படுத்துறார். ஏன் அப்படின்னா நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது மூலமந்திரத்தை அந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல இருந்து வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதனுடைய உச்சரிப்பானது எத்தனங்கள். இதுல உச்சரிப்பு அப்படிங்கிறது எத்தனங்கள். இதுல ஆந்தர எத்தனங்கள் பாக்கிய எத்தனங்கள்னு 2 விதமான எத்தனங்களை இதுல சொல்லியிருக்கார். அதையும் ஞாபகப்படுத்துறார். இதனுடைய ஒரு கூட்டத்துக்கும் என்னென்ன மாதிரியான நிறங்கள், அதனுடைய வர்ணங்கள் என்ன, அதனுடைய கலர். ஒன்று மூலாதாரத்துல சோன வர்ணமாகவும், அநாகதத்துல பீத வர்ணமாகவும், ஆக்ஞா சக்கரத்துல ஸ்வேத வர்ணமாகவும், இப்படியாக அதுக்கான வர்ணங்கள் 3 கூட்டங்களோட இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயங்களை ஞாபகப்படுத்துறார். உருவம் அதுக்கப்புறம் அதனுடைய உருவம் என்ன, எந்த மாதிரியான உருவம் இருந்தது அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துறார். அவை அமைந்திருக்கக்கூடிய இடம், அவைகள் மூலாதாரத்துல எந்த கூட்டமானது இருக்கு, விஷ்ணு கிரந்தி அந்த இடத்துல எந்த இருக்கு, ருத்ர கிரந்தியில எந்த அக்ஷரங்கள் எந்த கூட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறார். போறதுக்கு சமஷ்டி உருவம் இவைகள் எல்லாத்தினுடைய மொத்தமாக 15 அக்ஷரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூரிய குண்டலினி, 2வதா இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அக்னி குண்டலினி, 2வதா இருக்கக்கூடிய சூரிய குண்டலினி, 3வது பாகமாக இருக்கக்கூடிய சோம குண்டலினி, இவைகளினுடைய சமஷ்டியாக இருக்கக்கூடிய சமஷ்டி குண்டலினி அப்படின்னு சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துறார். இதனுடைய அவஸ்தைகள், எந்தெந்த மாதிரியான அவஸ்தைகள் இதுல இருந்தது அப்படிங்கிறத டீடைல்டா சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துறார்.
இவைகள் எல்லாம் முதல் முதல் அம்சத்துல நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய அம்சத்துல காயத்ரியிலிருந்து ஆரம்பிச்சு 15 விதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கார். இந்த உபாசனை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறது இவைகள் எல்லாத்தையும் அவசியமான விஷயங்கள். இவைகள் எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுண்டு மந்திர ஜபங்களை ஜபம் பண்ணணும். இவைகளை நன்கு உணர்ந்து இவைகள் எல்லாத்தையும் நல்லா உணர்ந்து நம்ம மனனம் செய்யணும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது மனனம் பண்ணணும். இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மனனம் பண்ணி இந்த மந்திர ஜபத்தை ஜபிக்கணும். இப்படி ஜபம் பண்றதே இந்த மந்திர ஜபம் பண்றதுனுடைய ஒரு லட்சியம். இந்த மந்திர ஜபத்தை பண்ணும்போது இதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், இது தவிர இன்னும் நிறையாவும் சொல்லியிருக்கார். இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார். இந்த முக்கியம்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மனசுல தீர்க்கமாக தியானிச்சு சொல்ல வேண்டியதே இந்த மந்திரத்தினுடைய லட்சியம், மந்திர ஜபம் பண்றதுனுடைய லட்சியம். இது அந்தரங்கமான சாதனங்கள். இதுல உள்ள பண்ண வேண்டிய இது ஆந்தரமா பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஏன் இது சொல்ல வர்றார் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பாக்கியமா உள்ள விஷயங்களை பத்தி சொல்லி இவைகள் எல்லாம் ஏன் சொல்லலன்னு சொல்ல போறார். அதனால இவைகள் எல்லாமே இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ஆந்தரமான விஷயம், வெளியில பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. வெளியில பண்ண வேண்டிய விஷயம்னு இதுல இப்ப சொல்லியிருக்கக்கூடிய 15 விதமான அர்த்தங்கள்லயோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே வெளியில பண்ண வேண்டிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆந்தரமாக பாவிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இவைகளே இதனுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுக்கு அடுத்தது ரிஷயச்சந்தோ தேவதா விநியோகா பீஜ சக்தி கீலானி ஞாசாத்யானம் நியமா பூஜாதீனி பகிரங்காணி பாஹ்யான்யங்கானி புனः பிராயோ லோகே பிரசித்தா கல்பானி. என்ன சொல்ல வர்றார்? ரிஷி எந்த ஒரு மந்திரத்தை எடுத்துட்டாலும் அந்த மந்திரத்தினுடைய ரிஷி, சந்தஸ், தேவதை, அந்த மந்திரத்தினுடைய விநியோகம், பிரயோஜனம் என்ன, எதுக்கோசரம் இந்த மந்திரத்தை பண்றோங்கிற மந்திர விநியோகம், அதனுடைய பீஜம் என்ன, அதனுடைய சக்தி என்ன, அந்த மந்திரத்தினுடைய கீலகம் என்ன, அந்த மந்திரத்துக்கு எது பீஜமாக இருக்கு, விதையாக இருக்கு, அந்த மந்திரத்துக்கு எது சக்தி கொடுக்கிறது, அந்த மந்திரத்துக்கு எது சாவியாக இருக்கு, கீலகமாக இருக்கு, ஞாசா எப்படியாக கரஷடங்க ஞாசங்கள் பண்ணணும், எப்படி இந்த தேவதையை தியானம் பண்ணணும், நியமா பூஜாதீனி நியமமாக இந்த மந்திரத்தை சொல்லி எப்படி பூஜனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, முதல்ல பூஜா ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு, சங்கல்பத்திலேருந்து ஆரம்பிச்சு, துவார பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு, சம்பூஜகானாம்னு சொல்லி பூர்த்தி பண்ணக்கூடிய வரைக்கும், சமர்ப்பணம் பண்ணக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய பூஜை விஷயங்கள் நியமாக பூஜாதீனி பகிரங்காணி. இவைகள் எல்லாமுமே பகிக வெளியில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இவைகள் எதுவுமே ரிஷி சந்தஸ் தேவதை விநியோகம் பீஜம் சக்தி கீலம் ஞாசம் தியானம் நியமா பூஜைகள் இவைகள் எல்லாமுமே வெளியில பண்ணக்கூடிய விஷயங்கள். பாக்கியாங்கானி புனः பிரயோ லோகே பிரசித்தா கல்பானி. பல பேர் பிரசித்தமாக கல்பங்கள்ல இவைகளை பத்தி எல்லாம் சொல்லி இருப்பதனால் இந்த கிரந்தத்துல இவைகளை பத்தி நான் சொல்லவில்லை, இவைகளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏன் அப்படின்னா இவைகள் எல்லாமுமே நம்ம டீல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 15 விதமான அர்த்தங்கள் இவைகள் எல்லாமுமே ஆந்தரமாக ஜபம் பண்ண வேண்டிய விஷயம். அதை பற்றி மட்டுமே இந்த இடத்துல பிரஸ்தாபிச்சு அந்த விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த 2 ஸ்லோகத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கார். இவைகளோட சொல்லிவிட்டு வித்யா குரு குலைக வேத்யத்வம் சத்குரு குலதः கிருபயா லப்தா காமானியம் சூதே நிஜ புத்தி மாத்ராஜன்யா பாபம் கன்யா யத ஸ்வீயா. ஒரு கன்னிகையை தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா கூட
நம்மளுடைய பெரியோர்கள் இது இந்த காலத்துல சொன்னா புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் அவர் கொடுத்திருக்கிற திட்டாந்தத்தை அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு. பெரியவாளா இருக்கக்கூடியவா அம்மா அப்பா பார்த்து குலங்கள் பார்த்து அந்த விஷயங்களை தீர்மானம் பண்ணி இவன் தான் இதான் வரும் வரன் இதான் வது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது எப்படி அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்குமோ அத மாதிரி தானாகவே ஒத்தன் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஒரு உத்வாகமானது எப்படி சித்திக்காதோ அப்படின்னு சொல்றார். இவ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இது எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா, சத்குரு குலதஹ கிருபயா லப்தா காமானியம் சூதே. நல்ல பரம்பரையில வந்திருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவா, ஆதி குருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கிருபை அந்த கருணையானது பிரவாகமாக வந்து அருள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரவாகமாக வந்து அடுத்த பரம்பரையாக கொடுக்கப்பட்டு நம்ம குருநாதால் கிட்டக்க அப்படியே தேங்கி நிக்கிறதாம். அவ பண்ணின ஜபத்துல அப்படி தேங்கி நிற்கக்கூடிய அந்த பிரவாகமானத குருவா இருக்கக்கூடியவா கருணையினால இந்த சிஷ்யனுக்கு தன்னுடைய பொண்ணை எப்படி வேற ஒரு வரனுக்கு தானம் கொடுக்கிறாளோ, கன்னிகா தானம் கொடுக்கிறாளோ, அந்த மாதிரி அந்த பரம்பராகத்தை தெரிஞ்சுண்டு சத்பாத்திரம் அப்படின்றத தெரிஞ்சுண்டு அந்த பொண்ணை எப்படி பொண்ணை பெற்ற அப்பா அம்மா எப்படி கொடுக்கிறாளோ தானமாக, அத மாதிரி சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த வித்யை தன் பொண்ணு மாதிரி தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக தியானிச்சு அவர் பண்ணிட்டு வந்த அந்த விஷயத்த லோகத்துல தர்மமானது பிரவகிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த ஜீவனானவன் கரையேறணும் அப்படிங்கிறதுக்கோசரமும் அந்த தன்னுடைய பொண்ணை கொடுக்கிற மாதிரி குருவா இருக்கிறவர் இந்த மந்திரத்தை தானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மகத் உத்கிருஷ்டமான ஒரு பரம்பராகதமாக வந்த ஒரு விஷயத்தை குருவா இருக்கக்கூடியவர் சிஷ்யனுக்கு தானம் வித்யா தானம் பண்ணி என்ன பர்பஸ் அப்படின்னா, அங்க பிரஜோத்பத்தி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஞானம் கைவல்ய பலம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த இந்த வித்யை தானமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிஜ சத்குரு குலதஹ கிருபயா லப்தா காமானியம் சூதே நிஜ புத்தி மாத்ரா ஜன்யா நிஜ புத்தி மாத்ரா ஜன்யா பாபம் கன்யா யதா ஸ்திரியா. தானாகவே ஏதோ ஒருத்தன் வந்து போய் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவனாவே மந்திரங்கள் புஸ்தகங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் தானாகவே போய் ஸ்வீகரணம் பண்ணிட்டு எடுத்து ஜபம் பண்றது அப்படிங்கிறது அதோட ஒப்பிட்டு சொல்ற. தானாகவே செலக்ட் பண்ணி யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்திரியை பார்த்தான்னா அது ஒரு காமம் ஏற்பட்டு போய் தானே ஸ்வீகரிச்சு எடுத்துக்கிற மாதிரி தானாகவே எடுத்துட்டான்னா அது பிரயோஜனப்படாது. ஆனால் பரம்பராகதமாக வந்து அந்த கிருபையானது தானம் வந்துட்டே இருந்தது, குருமுகமாக வந்து உனக்கு உபதேசமானது ஏற்பட்டு அதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டான்னா அது ஞானத்தை தட்சணம் ஞானத்தை கொடுத்து பரம்பராகதமா வந்திருக்கக்கூடியது அவனுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த ஜீவன்ல கரையேற்றத்துக்கு பிரயோஜனப்படுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய லட்சியமாக இந்த இடத்துல சொல்றார். சத்குரு குலதஹ கிருபயா லப்தா காமானியம் சூதே நிஜ புத்தி மாத்ரா ஜன்யா பாபம் கன்யா யதா ஸ்திரியா சொல்லிட்டு கிரந்தத்தினுடைய மங்களாச்சரணம்னு சொல்லி அகதாசனம் லாட்சாந்தரம் சமாசாத்ய மாமகம் ஞானம்
மேவானந்தம் மஹ்யம் தததோ ஜெயதி குரு சரணாக. ஆரம்பத்திலேயே குரு சரணங்கள்ல வச்சு ஆரம்பிச்சு நடுப்புற சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும், அம்பாளினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சிவன் வேறு இல்லை சக்தி வேறு இல்லைங்கிறத சேர்த்து சிவசக்தி சாமரஸ்யமாக தியானிச்சு அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வந்து கடைசியா சத்குரு சரணாரவிந்தங்கள்லயே சமர்ப்பணமாக இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார், நம்மளுடைய பிரம்மரந்திரத்துல 12 தளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூ இருக்கிற மாதிரியும் 12 தளத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கர்ணிகை இருக்கிறதாகவும், அந்த கர்ணிகையில ஒரு திரிகோணம் இருக்கிறதாகவும், அந்த திரிகோணத்துல 16 16 16 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய ஸ்வராட்சரங்கள் ஆலேந்து அக வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள் தட்சரேகையாகவும், ககாரத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல் தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 2வது ரேகையில மத்தியம பாகமாகவும், 2வது தகாரத்திலேருந்து சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்களை வாமரேகையிலும் திரிகண்டமாக மூல வித்யினுடைய திரிகண்டமாக தியானிச்சு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய திரிகோணத்தினுடைய ஸ்வாக்ர வாம தட்ச, ஸ்வாக்ர தட்ச வாம அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ஹ ல ஷ அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்களாகவும், இவைகள் ரெண்டுத்துக்கும் ரக்த சுக்ல அப்படின்னு இருக்கக்கூடிய 2 சரணங்கள் நெடுப்புற இருக்கிறதாகவும், அவைகள் சிவன் சக்தி அப்படின்னு சொல்லி அவைகள் ரெண்டுத்தினுடைய சேர்க்கையினால் வருஷிக்கக்கூடிய அமிர்தமானது எப்படி பிரவாகமாக தரிச்சு நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய சர்வ ஆதாரங்களையும் நினைச்சு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி வரைக்கும் நினைச்சு நம்மளை பாவனமாக்கக்கூடிய குரு சரணங்களாக பிரம்மரந்திரத்துல இருக்கே அந்த குரு சரணங்கள்ல இந்த தேவதையை நான் சமர்ப்பணம் பண்றேன். அகதாசனம் ஹலாட்சாந்தம் சமாசாத்திய மாமகம் ஞானம். அந்த இடத்துல தியானிக்கும் போது என்ன சொல்றார், நான்கிற ஆத்மவஸ்து வேறு இல்லை, அந்த சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய ரத்த சுக்ல பிரபாமிஸ்ரமாக இருக்கக்கூடிய சரணங்கள் இருக்கே அவைகள் வேறு இல்லை, அந்த வித்யாக இருக்கக்கூடிய 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யை அது வேறு இல்லை அப்படிங்கிறதே ஞானம். மாமகம் ஞானகம் ஞானம் மாமகமேவ ஆனந்தம் மஹ்யம் தததோ ஜெகதி குரு சரணாக. இப்படியாக குருவனுடைய சரணங்கள்ல குரு ஜெயதி சத்குரு ஜெயதி அப்படிங்கிற பாவத்தோட அந்த இடத்துல நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணி குரு சரணைக சகாயோ பாஸ்கரராயோ ஜெகன்மாது வரிவஸ்யாதி ரகசியம் வரிவஸ் வீரமஸ்யம் பிரஜக்ரதா. ஒரு போருக்கு போகும் பொழுது போர்ல குரு சரணங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன சொல்றார், ஒரு போர் அப்படின்னு போகக்கூடியவன், ஒரு போருக்கு போகக்கூடியவன் நான் இது அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தன்னை பத்து தவிர வேற இருக்கக்கூடியதுதான் வெற்றத்துக்கோ யுத்தம் பண்றதுக்கோ போவான். ஆனால் இந்த உபாசனையில என்ன பண்றான் அப்படின்னா, இது இது அப்படின்னு தெரியக்கூடிய இதம் எழுத்தாப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அகம் அப்படிங்கிறதுனால போர் பண்ணி இதுல ஜெயிக்கிறது என்ன அப்படின்னா, இதுன்னு ஒண்ணு 2வது கிடையாது, 2வது அற்று 2வதே இல்லாமல் சர்வமும் அகம் உள்ள சேர்த்து இருக்கக்கூடியதாக எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம், 2வது தத்துவமே இதுங்கிற 2வது தத்துவமே தெரியாமல் அகங்கிறது மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடியது அப்படிங்கிறத ஒரு போர்ல எழுத்தாப்புல இருக்கிறவன் எல்லாத்தையும் வீட்டி வச்சு தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வீரன்
ஜெயிச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உபாசனையில ஜெயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாவதாக தெரியக்கூடிய வஸ்துவே ஒண்ணு கிடையாது, ஒன்னே ஒண்ணு இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபமே, அதுவே நான் அப்படிங்கிறத பண்ணி இருப்பவனே வீரன் அப்படின்னு சொல்லி அந்த வீரபதத்தை குருவனுடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த வீரன் அப்படிங்கிறமான ஒரு விஷயமானது வரிவஸ்யாதி ரகசியம் வீர நமஸ்யம் பிரஜகிரந்த இந்த வரிவஸ்யான்னு சொல்லக்கூடிய ரகசிய கிரந்தத்துக்குள்ள இந்த இது அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமும் அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சேர்த்து வீரனாக ஆக்கி குரு சரணங்கள்ல சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு குருவனுடைய சரணங்கள்ல சமர்ப்பணம் பண்றார். இது ஸ்ரீமத் பதவாக்கிய பிரமாண பாரீன சர்வதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீ நிருசிம்ஹானந்தநாத சரணாரவிந்த மலிந்தேன ஸ்ரீமத் வீரராய பாஸ்கர கம்பீரராய பாரதி தீட்சாத்மஜேன பாஸ்கரராய அபரநாம்னா வாசுரானந்தநாதேன பிரணீதம் வரிவஸ்யா ரகசியம் சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லி வரிவஸ்யா ரகசியத்தினுடைய பாஸ்கரராயர் இந்த சரணங்களை சொல்லி பூர்த்தி பண்றார். இதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய பரமகுருவா இருக்கக்கூடிய சிதானந்தநாதர் இதுக்கான அர்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ஒரு தன்னுடைய குருநாதாளுக்கு பண்ணின ஒரு சமர்ப்பண ஸ்தோத்திரம் ஒண்ணு இருக்கு. அதுவும் 15 ஸ்லோகங்கள். அதுல இருக்கக்கூடிய 15 ஸ்லோகங்கள்லயும் முதல் அக்ஷரத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ குஹானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி நமஹா அப்படின்னு 15 அக்ஷரத்துல ஸ்ரீ கு ஹா நந்த நாத ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி நமஹ அப்படின்னு 15 ஸ்லோகத்துல நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இந்த வரிவஸ்யா ரகசியத்தினுடைய அவர் பண்ணின அந்த குறிப்பெல்லாம் சேர்த்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமர்ப்பணத்தை அடுத்த அவகாசத்துல வியாச பூஜை அன்னைக்கு இந்த 15 ஸ்லோகங்களை மட்டும் பார்த்து நம்ம குருநாதாள்கிட்ட சார் பண்ணின இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு குருநாதாளுடைய இச்சை. அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. இது வரைக்கும் இந்த விஷயங்களை நமக்கு பாஸ்கர் ராயர் கொடுத்தது மகத் உபகாரம். அத சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி பாஸ்கர் ராயர் எழுதின சமஸ்கிருதத்துல படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்னா வித்வான்களால மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பரம கருணையினால அந்த அளவுக்கு பாஷா ஞானம் இல்லாதவா கூட குரு கிருபையில அவாவாளுடைய மாத்திருபாஷையில புரிஞ்சுண்டு அத உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற பரம கருணையில அவர் எழுதின வரிவஸ்யா ரகசிய கிரந்தத்தை அவர் எழுதி அதை நம்ம குருநாதா மாதிரி இருக்கிறவா அதை திருப்பி நமக்கு எடுத்து கொடுத்து இவைகளெல்லாம் ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சு பரம கிருபையால நம்ம வாக்கு சுத்தியாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வாக்குலையும் அதை சொல்ல வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறா குருநாதா. இத இந்த சொல்ல வச்சு நமக்கும் அந்த அனுபூதியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்றோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய குருநாதர் நம்ம பரமகுருவா இருக்கக்கூடியவர் எழுதின ஸ்ரீ குஹானந்தநாத ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 15 ஸ்தோத்திரங்களை மட்டும் நம்மளுடைய வியாச பூஜையில சொல்லி பூர்த்தி பண்ணி நம்ம குருநாதாளுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது குரு கிருபை. மேல மேல நம்மளையும் உற்சாகப்படுத்தி இந்த விஷயங்களை சொல்ல வச்சு
இவைகளை கேட்டுண்டு அதனால பரம கிருபையோட சந்தோஷமா எங்களுக்கு பண்ண வச்சதுக்கு ரொம்ப எனக்கு தான் முதல்ல இது ரொம்ப பிரயோஜனம். இதை படிக்கிறதுக்கு இது சொல்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் படிக்க வச்ச குருநாதாளுக்கு பரம கிருபை. அதை படிக்க வச்சு நமக்கு புரியுற மாதிரியும் புரிய வச்சு அதை நம்ம வாக் சுத்திக்கோசரம் சொல்ல வச்சது பரம கிருபைன்னு எடுத்து பார்க்குறேன். இதுல ரொம்ப பிரயோஜனம். சுவார்த்தம் என்ன அப்படின்னா நான் தான் ரொம்ப இதுல ரொம்ப பிரயோஜனப்பட்டவன் எனக்கு தான் அப்படின்றத சொல்லி இதை குருநாதாளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றோம் இந்த ஞானத்தை அப்படின்னு இதோட பூர்த்தி பண்றோம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः.